ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மகாநதி பார்க்க போகிற மகாநதியில் வந்துட்டு நம்ம காவேரி ஒரு பக்கம் வந்துட்டு மெடிக்கல் ஷாப்புக்குள்ளே போயிட்டு போகலாமா வேணாமா, கேட்கலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தவங்க இப்படியே கேட்கலாமா வேணாமான்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்படிமா ஜூன் ஜூலை மாதத்துலன்னு சொல்லிட்டு பாட்டை போட்டு விட்டு ஆடுறது அப்படிலாம் இருக்கக்கூடாதுமா, அதனால் ஸ்ட்ரைட்டாக உள்ளே போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தவங்க எனக்கு ஒரே வாமிட்டிங்காக இருக்குது, ஃபீவர் வர மாதிரி இருக்குது, வராத மாதிரியும் இருக்குது, இது எப்படி ஒன்றும் புரியலையே, தெரியும் ஆனால் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா சார் இருக்காரு, அவர் மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்களே போல், சரி விடுங்க எப்படியோ ஃபாலோ பண்ணிட்டு போயேன்னு சொல்லிட்டு அவங்க 2 செட்டு மாத்திரையை கொடுத்து 40 ரூபான்னு காசை வாங்கினதுக்கப்புறமா கேட்கலாமா கேட்க வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன மேம் வேணும்னு சொல்லி கேட்க ப்ரெக்னன்சி கிட்ட இருக்கான்னு கேட்குறாங்க. இதை கேட்கவா இவ்வளோ யோசிக்கிறா பைக்கி இந்தா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துட்டாங்க. இப்போலாம் வேர்ல்டு வேறு லெவலில் போகுது, ஆனால் இது தெரியாத இந்த பைக்கி இப்படி யோசிக்குது. சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தவங்க ஒவ்வொரு அடியாக யோசிக்கிறாங்க. என்ன பண்ணலாம் வாங்கிட்டீங்க, அப்புறம் என்ன பண்ணலாம் இதுக்கப்புறம் அடுத்தது கடவுள் பார்த்து கொடுக்கறது தான், நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. இன்னும் காவேரி வரல ஃபோன் அடி. வீட்டிலலாம் சின்ன பசங்களை கடைக்கு அனுப்பிவிட்டு பக்குவமாக நின்று பார்ப்பாங்களே அந்த மாதிரி இருக்குங்க. 10 ரூபாய் கொடுத்துட்டு ரொம்ப 10,000 கேள்வி கேட்பாங்க. அந்த 10 ரூபாயில் நமக்கு பிடிச்ச முட்டாயை வாங்கி தின்னுட்டு எப்படா போய் சொல்லலாம்னு சொல்லிட்டு இது 2 ரூபாயில் போயிடுச்சு, அது 3 ரூபாயில் போயிடுச்சு, நம்ம ஒரு போய் சொல்லுவோம் பாருங்க. கணக்கு தெரியாமல் மாட்டிக்கிட்டு முழிக்கிறத பார்க்கணுமே, கணக்கு வாத்தியார் கரெக்டாக சொல்லி கொடுத்துருந்தா நான் மாற்றி சொல்லியிருப்பேனா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு இவங்களோட ரியாக்ஷன். அந்த மாதிரி உட்காந்துட்டு இவங்க காணும் தேட அதுக்கப்புறம் ஒரு வழியாக காவேரி வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறமா என்னாச்சுன்னு பார்க்குறீங்களா, அதுக்கப்புறம் இவங்க போயிட்டு ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணலாம் சொல்லிட்டு பண்ணி முடிச்சுட்டு வெயிட் பண்ணிருக்காங்க. ரிசல்ட் என்ன உங்களுக்கு மட்டுமா, உங்கள் மூஞ்சில் என்ன வருதுன்னு பார்க்கறதுக்கு நாங்களும் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்தா டொபக்குன்னு பாட்டை போட்டுடுறா சாங்கு, பேத்தெடுத்தாலும் பேத்தா சாங் குறையக்கூடாதுன்னு சொல்லிட்டு தாயாக அப்படின்னு பாட்டை போட்டு விட்டானுங்கடா, வேற லெவல்டா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த விஷயத்தை எப்படியா விஜய்ட்டு சொல்லணும்னு பார்த்தா அதுக்கப்புறம் கவேரிங்கிறாங்க. ஐயோ அடுத்த வில்லி நீதாமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதாவது விஜய்ட்டு சொல்ல போகிற டைமில் விடாதீங்க அவளை வெட்டி கொள்ளுங்கிற மாதிரி இருக்குது. வெண்ணிலா வந்து